ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ கண்ணீர் விட்டு கலங்கியதும் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு அழுததும் எல்லாமே போதும். கூடிய சீக்கிரம் நான் எதிர்பார்த்த அந்த நல்ல விஷயத்த கனவு கண்டு ஆசைப்பட்டு வாழ நினைக்கும் அந்த வாழ்க்கையை உன் கைகளில் நான் ஒப்படைக்க போகிறேன். நீ நினச்சே பார்க்காத அளவில் உன் வாழ்க்கையில் அந்த அதிசயமும் நிகழத்தான் போகிறது என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை நடக்கும்போதே ரசித்து கொண்டே கடந்து போக பழகு. நீ யார், எப்படிப்பட்டவன் என்பதை உன் தாயிடமும் தந்தையிடமும் மட்டும் நிரூபித்தா போதும். அவங்கக்கிட்ட போய் சொல்லு, நீங்கள் என்னை எந்த அளவுக்கு பாசமாக அன்பாக வளர்த்தீங்களோ அந்த அளவுக்கு நானும் பொறுப்பாக இருந்து உங்களை நல்லா பார்த்துக்குவேன், உங்கள் பேரை காப்பாற்றுவேன், உங்கள் பேருக்கு களங்கம் வரும் விதத்தில் நான் எந்த செயலையும் செய்ய மாட்டேன், நிச்சயம் நல்ல விதத்தில் ஒழுக்கமாக வாழ்ந்து நேர்மையாக செயல்படுவேன் என உன்னை பெற்றவர்களிடம் போய் நீ சொல்லலாமே தவிர, உன்னை பற்றி குறை சொல்லும் மற்றவர்களிடம் போய் நீ நல்லவன்னு நிரூபிக்க நேரம் எடுத்து நேரத்தையும் காலத்தையும் வீணாக்காதே என் செல்லமே. துரோகம்ன்றது கத்தியை போன்றது. அந்த கத்தியை வச்சு மற்றவங்களை குத்தும்போது, அதாவது நீ மற்றவங்களுக்கு துரோகம் செஞ்சு ஏமாற்றி சந்தோஷமாக வாழ நினச்சினா அது சுகமானதாக இருக்கும். இதே வேறு யாராவது உன்னை ஏமாற்றுவதும் உனக்கு துரோகம் செய்வதுமான சூழ்நிலை வரும்போது அது உன் மனதை மிகவும் கொடூரமாக காயப்படுத்தும் செல்லமே. எந்த ஒரு தெளிவில்லாத வினாவிற்கும் சிறந்த விடையாக மௌனம்தானே இருக்கும். எல்லா சூழ்நிலைகளிலும் மௌனத்தோடு கூடிய புன்னகையை கைவசமாக வச்சுக்கோ. வாழ்க்கையில் தடுமாறும் போது தாங்கி பிடிப்பவனும் தடம் மாறும்போது தட்டி கேட்பவனும் தான் உண்மையான நண்பன். அதை விட்டுட்டு நானும் உன்னுடைய நண்பன் தான், நானும் உன் கூட தோழி தான், நீ என்ன தவறு செஞ்சாலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன்னு சொல்லி கூடவே இருக்கக்கூடாது என் செல்லமே. உன்னுடைய நண்பனோ தோழியோ யார் தவறு செஞ்சாலும் இது தவறு, நீ பேசுனது தப்பு, நீ செய்கிறது தப்புன்னு சுட்டி காட்டி அவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஆளாக நீ இரு. ஏன் சொல்கிறேன்னா, தவறு செய்தவர்களுக்கு மட்டுமே என்னிடம் தண்டனை கிடையாது. ஒருவர் தவறு செய்யும்போது அதை பார்த்து கொண்டு அவர் கூடவே இருந்து அவருக்கு துணையாக இருந்தாலும் அதுவும் மிகப்பெரிய தண்டனைக்குரிய தவறுதான் என்பதை புரிந்துகொள். நீயும் தவறு செய்யக்கூடாது, உன் கூட இருக்கிறவங்களையும் தவறு செய்ய விடக்கூடாது என்பதில் நீ உறுதியாக இரு என் செல்லமே. இந்த உலகத்தில் இப்போலாம் இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு வாக்குவாதம் செய்வதாகவும் விதண்டாவாதம் செய்யக்கூடிய மனிதர்களாகவும் மாறிவிட்டார்கள். அப்படி இருக்கும்போது நீயும் தேவையில்லாமல் முட்டாள்களிடம் வாக்குவாதம் செய்து உன்னை நீயே களங்கப்படுத்தி கொள்ளாதே என் செல்லமே. ஏன் தெரியுமா, அறிவாளிகளிடம் வாக்குவாதம் செய்தால் கூட ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்க புரிஞ்சுக்குவாங்க, அமைதியாவது ஒன்று அவங்க தவற ஒத்துக்குவாங்க, இல்லை அமைதியாவது இருந்துக்கிடுவாங்க. ஆனால் முட்டாளிடம் வாக்குவாதம் செய்யும்போது அவன் எதையாவது பேசணுன்றதுக்காக என்னத்தையாவது பேசிக்கிட்டே தான் இருப்பான். அவனிடம் போய் நீ வாக்குவாதம் செய்வதென்பது கன்னத்தில் இருக்கக்கூடிய கொசுவை அடிப்பது போல்தான். அந்த கொசு நீ அடிக்கும்போது கீழே விழுந்து சாகுதோ இல்லையோ, ஆனால் அதன் மூலமாக உனக்கு வலியும் வேதனையும் உறுதியாக இருக்குமென் செல்லமே. உனக்கு நீயே தண்டனை கொடுத்து கொள்ளக்கூடிய ஆளாக இருக்காமல் தேவையில்லாத விஷயங்களிலிருந்து ஒதுங்கி இருப்பது தான் உனக்கு நல்லது. உன்னை பெற்றவங்களுக்கு நீ எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து அவங்கள அன்பாக அரவணைப்பாக பார்த்துக்கிட்டியோ அதை தான் நாளைக்கு உன்னுடைய பிள்ளைகள் திரும்ப செய்வார்கள் என்பதை மனசில் வச்சுக்கிட்டு உன்னை பெற்றவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து கம்பீரமாக வாழவே. எதிர்காலத்தை நினச்சி நீ கலங்கும் போதெல்லாம் நீ நினைப்பில் வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இதுவரைக்கும் உன் வாழ்க்கையை நடத்திய இந்த வராகி அம்மா இனியும் உனக்கு வழிகாட்டியாய் இருந்து உன்னை வாழ வைப்பேன் என்பதை புரிந்துகொள். இது நாள் வரையிலும் நீ கஷ்டப்படவே இல்லையா, அல்லது பிரச்சனைகளை சந்திக்கவே இல்லையா? பிறந்ததுலேருந்து இந்த வயசு வரைக்கும் எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்துட்ட, எவ்வளவோ தடைகளும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் எல்லாமே வந்து போனது தானே. அப்படி இருக்கும்போது அப்பெல்லாம் உனக்கு உதவி செய்த நான் இனிமேலும் நிச்சயமாக உனக்கு துணையாக இருந்து உதவி செய்வேன் என நம்பு. ஒரு சிலர் இருக்காங்க, நீ மனசு வருத்தத்தில் இருக்கும்போது நீ செஞ்சது தான் சரி, அவங்க செஞ்சது தப்பு, அவங்க எப்படி அப்படி சொல்லலாம், அவங்க எப்படி அப்படி செய்யலாம்னு உன்னிடம் ஆறுதல் சொல்வது போல சொல்லிட்டு நீ போன பிறகு நீ சொன்ன விஷயத்தை மற்றவங்க கிட்ட சொல்லி கேலி பேசி சிரிக்கும் உலகம்தானே இது. அதனால தான் எப்போ யார் எப்படி இருப்பாங்கன்னு யோசித்து பேசு. எல்லார்கிட்டையும் உன்னுடைய மன கஷ்டத்தையும் வேதனைகளையும் சொல்லிவிடாதே என சொல்கிறேன். உனக்கு பிடிச்சது போல எப்போவுமே நீ இருக்கலாம். ஆனால் ஆகச்சிறந்த அறியாமை என்னன்னா, உனக்கு பிடிச்சது போல நீயே இல்லாத போது உனக்கு பிடிச்ச மாதிரி மற்றவர்கள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தானே. நல்லா யோசிச்சுப்பாரு.
நீ செய்யக்கூடிய தவறு என்னங்கிறது உனக்கு தெரியும். ஆனால் அதை உன்னால் மாற்றிக்கொள்ள முடிவது கிடையாது. ஒரு சில பழக்க வழக்கம் உனக்கே தெரியும் இது தவறுன்னு. ஆனால் அதை மாற்றிக்கொள்ள முடியாமல் தவிக்கும் நீ, உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்து கொள்ள முடியாத நீ, உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு மற்றவர்களிடம் எதிர்பார்ப்பது எப்படி சரியாக இருக்கும் என் செல்லமே? உன்னை கண்டுகொள்ளாத மனிதர்களிடம் கண்ணீர் விடுவதிலும், செவி சாய்க்காத மனிதர்களிடம் போய் தத்தி தவறுவதிலும், விலகியவர்களிடம் போய் விளக்கம் கேட்பதிலும், அள வைத்தவர்களிடம் போய் ஆறுதல் தேடுவதிலும், அலட்சியம் செய்பவர்களிடம் போய் அன்பு தேடுவதிலும், உன்னை வேண்டாம்னு உதறி தள்ளுபவர்களிடம் போய் நின்று உன்னுடைய உயிரையே பயணம் வைக்கக்கூடிய அளவிற்கு அன்பை செலுத்துவதும் எந்த பலனையும் உன் வாழ்வில் தராது என் செல்லமே. எப்போ யார் உன்னை கண்டுக்கலை, உன் வார்த்தையை கவனிக்கலைன்னு தெரியுதோ, நீ ஏன் அவங்கக்கிட்ட போய் பேசணும்? ஏன் உன்னுடைய வருத்தத்தை சொல்லணும்? தேவையில்லாமல் நீ கண்ணீர் விட்டு கவலைப்பட்டாலும் அவங்க அதை ஒரு பெரிய பொருட்டாவே எடுத்துக்காம சரி சரின்னு கேட்டுட்டு கடந்து மறந்து போக போகிறாங்க. அதே போல தான் யார் என்ன செஞ்சாலும் ஏன் இப்படி எதுக்காக இப்படின்னு போய் அவர்களிடம் விளக்கம் கேட்கக்கூடிய ஆளாக நீ இருக்காத. உன் மனசு வேதனைப்படுதேன்றதுக்காக நீ அவங்கக்கிட்ட போய் ஏன் இப்படி செஞ்சீங்க, ஏன் என் வாழ்க்கையில் துரோகம் செஞ்சீங்க, ஏமாத்தினீங்க, கஷ்டப்படுத்தினீங்கன்னு நீ எதை கேட்டாலும் சரி, அவர்கள் அதை அலட்சியமாகத்தான் நினைப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் உன்னையும் குறை சொல்லி குற்றம் சுமத்தி மேலும் உன்னை காயப்படுத்துபவர்களாக மாறிவிடுவார்கள் என் செல்லமே. ஆட்களை புரிஞ்சு நடந்துக்கோ. பெற்ற உதவிக்கு நன்றி சொல்லும் பழக்கம் உனக்குள்ளே இருந்தால் மேலும் மேலும் பல உதவிகள் உனக்கு வந்து சேரும். ஆனால் யார் உதவி செய்கிறதை காட்டிலும் இந்த வராகியம்மா செய்வது தானே உனக்கு நிலையான நிரந்தரமான உதவி. அதனால்தான் உன் வாழ்க்கையை மாற்ற காட்டக்கூடிய, உன் வாழ்க்கையில் சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களை நான் செய்து தரப்போகிறேன். இத்தனை நாட்களும் அழுது வடிந்து கண்ணீர் விட்டு கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு வாழ்க்கையில் கூடிய சீக்கிரமே எல்லா விஷயங்களும் நல்லபடியாய் நடக்கும். நீ கனவுல கூட நினச்சி பார்க்காத அளவுக்கு உன் வாழ்வில் அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழ்ந்து உனக்கான சந்தோஷத்தை நீ அனுபவிக்க போற. இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும். ஒவ்வொரு நாளும் மனிதனுடைய இளமை காலம் முடிந்து போய் முதுமை காலம் வந்துக்கிட்டே இருக்குதானே. அதனால தான் செய்ய வேண்டியதெல்லாம் சீக்கிரம் செஞ்சு முடின்னு சொல்கிறேன். ஏன்னா காலமும் நேரமும் உன் கைகளில் இல்லை, நீதானே அதன் கைகளில் மாட்டிக்கொண்டு முழிக்கிறாய். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நேரத்தை வீணாக்காம நீ செய்ய வேண்டிய வேலைகளை சரியாய் செய்து முடித்து விடு. அன்பு காட்டுறேன், நேசிக்கிறேன், பாசம் காட்டுறேங்கிற பேரில் யாரையும் சிறைப்பிடிக்காமல், யாரையும் கட்டுக்குள் வைத்திருக்காமல் மனிதர்களை அவர்கள் இஷ்டப்படி வாழவிடு. நீயும் சந்தோஷமாக வாழணும், மற்றவர்களையும் நிம்மதியாக வாழ விட வேண்டும். அப்போதுதானே அது கம்பீரமானதாக இருக்கும். எதிரியை கடந்து போகும்போது நான் சந்தோஷமாக இருக்கேன்னு காட்டுறதுக்காக நீ முகத்தில் சிரிப்பையும் கம்பீரத்தையும் வைத்து கொண்டு நடந்து போகிறாய். ஆனால் துரோகியை கடந்து போகும்போது அந்த கம்பீரம் கூட தலை குனிந்து போகிறது தானே. அந்த துரோகியோட முகத்தை பாத்திரவே கூடாதுன்னு வெறுத்து தலை குனிஞ்சு நீ கடந்து வேகமாக போகிறது எனக்கு தெரியும். கவலை கொள்ளாதே என் செல்லமே. துரோகம் செஞ்சவரும் தவறு செஞ்சவருமே தலை நிமிந்து வாழக்கூடிய இந்த உலகத்தில் அந்த கஷ்டத்தை அனுபவித்த என்னுடைய அன்பு பிள்ளையான நீ தலை குனிஞ்சு போகக்கூடாது. எப்போதுமே தலை நிமிர்ந்து தன்னடக்கம் கொண்ட ஆளாக, நேர்மையான கௌரவமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஆளாக நீ தலை நிமிர்ந்து வாழ வேண்டும். உன் மனசில் எவ்வளவு தடுமாற்றங்கள் வந்தாலும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாயிருந்து உன் வாழ்க்கையை நிச்சயம் வெற்றியை தருவேன் என நம்பு. நீ உன் மனம் தடுமாறக்கூடிய விஷயங்களில் என்னுடைய துணையை நாடி வந்தால் நானே உனக்கு வழிகாட்டலாகவும் இருப்பேன் என் செல்லமே. மரணம் என்பது உடலை விட்டு வெளியேறக்கூடிய ஆத்மாவுதான். அதற்கு விடுதலை உண்டே தவிர உன் மனசுக்கு நான் விடுதலை இதுவரைக்கும் கொடுக்கவில்லை. உன் மனசு நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் எது சரியோ அதை மட்டுமே செய்ய பழகு. எப்போதும் தேவையில்லாத விஷயங்களை யோசித்து நேரத்தை செலவிடுறதை விட்டுட்டு வாழ்க்கைக்கு எது நல்லதோ எது சரியோ அதற்குண்டான வேலைகளை செய்யப்பார் என் செல்லமே. கோபம் கொண்ட மனிதர்கள் என்னிடமிருந்து சாபத்தை பெறுவார்கள். தோல்வியடைந்த மனிதர்கள் தயக்கத்தை தூக்கி எறித வெற்றியை பெற வேண்டும். இப்போது சொல்கிறேன், உனக்கு தேவையில்லாத கோபத்தையும் பேராசையும் பொறாமையும் தூக்கி போட்டுவிட்டு கடினமாய் முயற்சி செய்து வெற்றியடையப்பார்.